கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் துயரப்படுகிற நேரத்தில் நம் துக்கத்தில் மூழ்கி போகாதபடி நாம் நம் தேவனிடத்தில் நம்முடைய காரியத்தை தெரிவிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்து அதற்கு செவி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம். ஒருவேளை துயப்படுகிற காரியங்கள் உங்களை துக்கத்தில் மூழ்கி விடாதபடி நீங்கள் நம் தேவனாகிய கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் கடந்து வர வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிமையும் துக்கமும் துயரங்களும் உண்டு. ஆனால் அதிலே நாம் அமிழ்ந்து போகாதபடி நாம் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பொழுது ஆபத்து நேரத்திலே அவர் நமக்கு செவி கொடுக்க கடந்து வருவார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதபடி இருக்க நாம் நம் தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தி அவரிடத்திலே நாம் எப்பொழுது நம்முடைய காரியத்தை தெரிவிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் நம் விண்ணப்பத்தை அங்கீகரித்து எல்லாவித இன்னலை இக்கட்டுகளையும் மாற்றி நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.